பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? உலக இருதய தினம். ஹார்ட்ல இருதயம். அப்போ இருதயத்தை பாதுகாக்கணும், இருதயத்துல கவனம் செலுத்தணும்னு இதை அப்படி ஒரு நாளாக நியமித்திருக்கிறாங்க. நம்முடைய இருதயம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த இருதயம் பாதிக்கப்பட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எந்த வியாதியா இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போன உடனே முதலாவது எதை செக் பண்ணுவாங்க? அந்த ஸ்டெதஸ்கோப்பை வச்சு ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் பீட் இருதயம் எப்படி இயங்குது அதை பார்த்து தான் அடுத்த காரியத்தை கவனிப்பாங்க. ஏன்னு சொன்னா நம்ம ஆரோக்கியமா இருப்பதற்கு, நம்ம உடம்பு முழுவதும் ரத்தோட்டம் பாய்ந்து சுகமா இருக்கணுமானா இந்த இருதயம் ரொம்ப முக்கியமானது. அந்த இருதயத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இருதயம் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளணுமா? நம்ம இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நிறைய பிரயாசப்படுறோம்ல. இருதயம் சுகமா இருக்கணும், இருதயத்துல அடைப்பு ஆபரேஷன் பண்ணி அதுக்கு என்னென்னவோ செய்யறாங்க. ஏன்னா இருதயம் நல்லா இயங்கினாதான் நீங்க சுகமா இருக்க முடியும். அப்ப இருதயத்தை காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும். அதுக்காக சாப்பாட்டு முறைகள், அதுக்காக நடைப்பயிற்சி எல்லாமே டாக்டர் சொல்லி கொடுக்கறாங்கல்ல. முக்கிய காரணம் இருதயம் நல்லா இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கணும், தேவனோடு உறவு சரியா இருக்கணுமானா இருதயம். இந்த இருதயம் தான் எல்லாவற்றையோட கேடு உள்ளது, திருக்குள்ளதுமா இருக்கிறது அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. எப்போ எப்படி இந்த இருதயம் மாறும்னு தெரியாது. அந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது, ஆனா தேவன் அதை ஆராய்ந்து பார்க்கிறாராம். மார்க் 7:21 முதல் இயேசு சொல்றாரு, மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, சண்டைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். இந்த இருதயத்திலிருந்து தான் இதெல்லாம் புறப்படுது. இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள் எல்லாமே அந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு மனிதனுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி பாதிப்புக்குள் ஆக்கி விடுகிறது. அதனால்தான் இருதயம் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்துல எல்லா பாவத்தையும் வச்சுக்கிட்டு நான் போய் தெய்வத்தை தரிசிக்கிறேன்னா தரிசிக்க முடியாது. மனிதனால் செய்து வைத்த சிலையை தரிசிக்கலாம், அது தெய்வ தரிசனம் கிடையாது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தரிசிக்கணுமானா இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயத்தை சுத்தப்படுத்த யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கும். அப்ப இயேசுவே உடைய ரத்தத்தினால இருதயத்தை கழுவி சுத்திகரிங்கன்னு ஜெபிச்சா, அவருடைய ரத்தத்தினால இருதயத்தை கழுவி சுத்திகரித்து ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் தர்றாராம். அதனால இருதயம் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும், அதே மாதிரி பரிசுத்தமாவும் இருக்கணும். இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுல கவனம் செலுத்துங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதுல கவனமாயிருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டுமே முக்கியம். ரெண்டுல நீங்க கவனம் செலுத்தணும். சரியா? இன்றைக்கு ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தில் இருக்கிற பாவ குப்பைகளை அப்புறப்படுத்துங்கன்னா இயேசு இருதயத்தை பரிசுத்தப்படுத்திடுவார். அப்போ நீங்க தேவனை தரிசிக்கலாம், ஜெபத்தில் ஆண்டவரோடு பேசலாம், அவர் உங்களோடு பேசுவதை கேட்கலாம், ஆண்டவரோடு நடக்கிற மகிமையான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்படின்னா இருதயத்துல கை வைங்க. யார் யாருக்கு இருதயத்துல பலவீனம், பாதிப்பு, இருதயத்துல அடைப்பு, இருதய ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா இருதயத்துல கை வைங்க. இல்ல ஆபரேஷன் பண்ணிட்டோம், இன்னொரு அட்டாக் வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க, வராது. இருதயத்துல கை வைங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்துல நல்ல சுகத்தை தருவார். இருதயம் பாதிக்கப்பட்டவங்க, பலவீனப்பட்டவங்க, இருதய ஆபரேஷன் பண்ணவங்க இருதயத்துல கை வைங்க. அப்படியே கை வைங்க. முதலாவது, இயேசுவே உங்க ரத்தத்தினால இருதயத்தை கழுவுங்கன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, உங்களுடைய வல்லமையினால என்னை தொட்டு எனக்கு புது இருதயம் கொடுங்கன்னு சொல்லுங்க. தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினால் இருதயத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்தமான இருதயமாய் மாற்றும். யார் யாருடைய இருதயம் பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிறார்களோ
அந்த இருதயத்தில் உம்முடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புது இருதயமாய் மாறட்டும். இருதயத்திலே காணப்படுகிற வலிகள், வேதனைகள் மறையட்டும். இருதயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற வாழ்வுகளை தொட்டு சுகமாக்கும். இருதயத்தில் இரத்த ஓட்டம் சீராகும்படி அடைப்புகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு புதிதான, ஆரோக்கியமான, பரிசுத்தமான இருதயமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.